மசாலா சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2 எல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். அடுத்த தக்காளி ஒரு 4 தக்காளியை மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி ஜூஸை போடுறோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேங்காய் ஒரு பத்தை, பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, கசகசா ஒரு 3/4 ஸ்பூன் தண்ணி விட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்சு விழுத போடுறோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு சென்னா ஒரு 100 கிராம் வேக வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஒன்றும் பாதியமாகிடுச்சா சென்னா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்னான்னு எடுத்துட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்குதுங்க, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, இதயத்தை பாதுகாக்குது. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கனால தலைமுடியை பாதுகாக்குதுங்க. சென்னா மசாலா ரெடிங்க.